கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னுடைய மனைவிக்கெல்லாம் நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது வேலை வெட்டிக்கு போங்க, நம்ம பிள்ளைக்குட்டி இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஜல்லிக்கட்டில் வருமானத்துக்காண்டி நம்ம போகிறது கிடையாது. பாரம்பரியம், கலாச்சாரமிக்க அந்த ஜல்லிக்கட்டு வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். தேவையான விஷயங்களை பேசணும். ஜல்லிக்கட்டு மூலமாக நான் வந்து பல சாதனைகளோடு படைச்சிருக்கும் கூட நான் கண்டிப்பாக தைரியமாக சொல்லுவேன். வணக்கம் சார். இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்ப நிலை எப்படி, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என் பேர் செங்குட்டுவன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ண நிலை ராப்பசல் செங்குட்டுவன் சொல்லுவாங்க. ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. நான் பிறந்து 10 மாதத்துலேயே. எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. எனக்கு ஒரு மனைவி, ஒரு 2 குழந்தைகள், ஒரு பையன், 2 பொண்ணு, 3 குழந்தைகள் மொத்தம். ஒரு ஏழை விவசாய குடும்பம் தான். ஏழை விவசாய குடும்பத்தை கஷ்டப்பட்டு நான் வந்தவன் தான். கஷ்டப்பட்டு வந்து தான் இந்த நிலைமையில் நான் இருக்கேன். இப்போ வந்து 35 வயசாகிடுச்சு உங்களுக்கு. இப்போயே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருச்சு உங்களை. இப்போ இதில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு சின்ன வயசுலேயே? சின்ன வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு மீது எனக்கு ரொம்ப ஆர்வம். ஊர்லலாம் சொல்லுவாங்க, கிராமத்தில் உங்கள் அப்பா பயங்கரமாக மந்தையில் வந்து மைக்கு பிடிச்ச அருமையாக பேசுவார் தம்பி, சூப்பர், அதே மாதிரி உங்களுக்கு குரலும் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடு இருக்கும். நம்ம வீட்டில் மாடு வாங்குறதுக்கு வசதி இல்லை. அவங்க மாடை தான் நம்ம ஓட்டிகிட்டு எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போவோம். அதை அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். அதுபோல் அந்த மாடு பிடிக்கிறது நான் பிடிப்பேன். மாடு பிடிக்கிறது, மாடு வளர்க்குறது சின்ன வயசுலேருந்து ஆர்வம். அது மூலமாக வர்ணனை பண்ணலாம், ஜல்லிக்கட்டில் மைக்கு பேசலாம், ஒன்று ஒருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமானுச்சு. என்னுடைய ஆர்வம் அதிகமாக தூண்டுறது பார்த்தீங்க அப்படின்னா 2017 போராட்டத்துக்கு பிறகு. அதுக்கப்புறம் தான் பல மாவட்டங்கள், பல ஊர் போய் நான் பேசுவேன். இப்போ தொடர்ந்து நீங்கள் நிறையா ஊரில் பேசிட்டு வர்றீங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பேசி இந்த வர்ணனையில் ஃபீல்டு வரும்போது உங்கள் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை எதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னுடைய மனைவிக்கெல்லாம் நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது வேலை வெட்டிக்கு போங்க, நம்ம பிள்ளைக்குட்டி இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. சின்ன எல்லோரும் நல்லா இருக்காங்க, கடைசி பையன், அவங்க அப்பா மூஞ்சி கூட பார்க்கல, கஷ்டப்பட்டு நம்ம கையிலே வளர்ந்தவன், நல்லா வளர்க்கணும், நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபும் திட்டுவாங்க. பட் இருந்தாலும் பல மாவட்டங்கள், பல ஊர், பல இடத்துல போய் நம்மளை பற்றி பெருமையாக பேசும்போது உங்களை போன்ற அந்த தொலைக்காட்சி மீடியாக்கள்லாம் வரும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வருத்தம் தான். பட் எனக்கு பிடிச்சதுனால நான் போயிட்டுருக்கேன். யாருக்கும் அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. எனக்கு உடன்பாடு இருக்கிறனால தான் போயிட்டுருக்கேன். நம்ம ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எத்தனை பேர் இருக்காங்க என்ன? என்னுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா, அம்மா தான் இருக்காங்க. அப்பா சின்ன வயசில் இருந்து போயிட்டாங்க. அப்புறம் என்னோடய மனைவி, என்னுடைய 3 குழந்தைகள், அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாம் கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். எங்கள் அண்ணன் ஒன்று, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைகள். ஆமாம், என்னோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா என் அண்ணன், எங்கள் அக்கா ஒன்று, 3 பேர். நாங்கள் 3 பேர். நான் தான் கடைசி பிள்ளை. இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் நீங்கள் வர்ணனையாளர் இருக்கீங்க. இப்போ இதில் வர்ற வருமானம் உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கா, இல்லை வேறு எதுவும் தொழில் எதுவும் நீங்கள் பண்ணிட்டு? ஜல்லிக்கட்டில் வருமானம்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டில் ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க, நல்லா பேசுனீங்க தம்பி அப்படின்னு. பஸ் பேர் கொடுப்பாங்க, இல்லாட்டி காரில் போனால் கார் பேர் கொடுப்பாங்க. ஒரு சில ஊரில் அமௌண்ட் கொடுத்து இது பண்ணுவாங்க, மற்ற ஊரில் அப்படி கிடையாது. ஜல்லிக்கட்டில் வருமானத்துக்காண்டி நம்ம போகிறது கிடையாது. பாரம்பரியம், கலாச்சாரமிக்க அந்த ஜல்லிக்கட்டு வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். தேவையான விஷயங்களை பேசணும். ஜல்லிக்கட்டு மூலமாக நான் வந்து பல சாதனைகளோடு படைச்சிருக்கும் கூட நான் கண்டிப்பாக தைரியமாக சொல்லுவேன். ஜெர்சி மாடு, சீமை மாடு ஜல்லிக்கட்டில் கலப்பின கலைகள் கலந்து கொள்ளணும். தமிழ்நாட்டிலே முதலாக குரல் கொடுத்தது நான் தான். பாரம்பரியமிக்க அந்த ஜல்லிக்கட்டு உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும். இதை வந்து டீசெண்டாக நடைமுறைப்படுத்தணும். அரசு அலுவலர்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்குது சார். இப்போ நீங்கள் நிறையா ஊரில் வந்து வர்ணனை செஞ்சுருக்கீங்க. இப்போ எந்த ஊரில் இப்போ நீங்கள் வர்ணனை செய்து முடிச்சதுக்கப்புறம் பொதுமக்கள், ரசிகர்கள் வந்து உங்களை ரொம்ப பாராட்டி அது மாதிரி உங்களை மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது நடந்திருக்காது? மறக்க முடியாத நிகழ்வு நிறைய இடத்துல நடந்திருக்கு. நேற்று நடந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கூட நடந்துச்சு. அத்தனை பேர் செல்ஃபி எடுத்தாங்க, பாராட்டினாங்க. கலெக்டர் கூட்டு பாராட்டினாங்க, மினிஸ்டர் கூட்டு பாராட்டி சால்வ் போட்டாங்க. அது எல்லா தொலைக்காட்சியும் எல்லா மீடியாவில் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர், வெளிநாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், கூட படித்தவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளராக இவ்வளோ ஒரு செலிபிரிட்டி அளவுக்கு நான் பேசப்படும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார். ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகள்லாம் உங்களை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேறு எந்த அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள்லாம் உங்களை வந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி முதலாக வந்திருந்தார். 2006 இவரை கூட்டியிருந்த ஜல்லிக்கட்டு தரப்பட முடியல. அப்போ விட்டுட்டிங்களே பார்ப்போம்னு சொன்னேன். அப்போ வந்து உடையாந்து அவர் ஆர்வமாக பார்த்தார். ஆர்வம்னா ஆர்வமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொன்னார், இது மாதிரி ஜல்லிக்கட்டு கமாண்ட் வந்து இப்படி சொல்கிறாங்களே, 2006 உங்கள் ஆட்சியில் தான் ஜல்லிக்கட்டு தடப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்கு. சாமா ஜல்லிக்கட்டை பற்றி எங்களுக்கு அதில் பெருசாக உடன்பாடில்லை, யாரும் கரெக்டாக சொல்லலை. நான் நேரில் வந்து பார்த்தேன். ஜல்லிக்கட்டு ஒரு தமிழுடைய கலாச்சாரம், பாரம்பரியம். இந்த ஜல்லிக்கட்டு அழிக்கப்படக்கூடாது. கண்டிப்பாக
கண்டிப்பாக அந்த நாங்கள் எங்களுடைய கட்சியும் உறுதியாக இருப்போம்னு சொன்னாங்க. என்னையும் கூப்பிட்டு சோல்டரை தட்டி பாராட்டினாங்க. அதே ஸ்டேஜில் உதயநிதி ஸ்டாலின் இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க அவரும் பாராட்டினார். இப்போ அமைச்சராக இருக்க அண்ணன் மூர்த்தி அவர்களும் பாராட்டினாங்க. முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து வீட்டிலே பாராட்டிட்டு போனாங்க. அப்புறம் சிவவி மையநாதன் அமைச்சர் பாராட்டினாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களே பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம். பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுரை எம்பி வெங்கடேசன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பாராட்டினாங்க. சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக நிறையா ஜல்லிக்கட்டில் பேசிட்டு வர்றீங்க. இப்போ திடீர்னு மதுரை, அந்த சைடு புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லா இதுலேயும் பேசிட்டு வரீங்க. இப்போ உங்களோட எப்படி நீங்கள் அதுவும் 10 to 11 மணி நேரம் பேசுகிறீங்க, எப்படி உங்களை ட்ராவலிங்கை எப்படி நீங்கள் அதை வந்து கையாளுறீங்க? இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் மெடிக்கல் எதுவும் நீங்கள் எடுக்கிறீங்களா? எப்படி 10 மணி நேரம் 11 மணி நேரம் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும். ட்ராவல் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ போய் டாக்டர் போய் நான் கன்சல்ட் பண்ணிக்குவேன். பட் இருந்தாலும் கூட கடவுள் கொடுத்த வரன்னு தான் சொல்லலாம். தமிழ்நாட்டில் எல்லோரும் மைக்கில் 2 பேர் 3 பேர்லாம் பேசுவாங்க. நான் பங்கேற்கிற ஜல்லிக்கட்டில் நான் ஒரே ஆள் தான் பேசுவேன். அது எனக்கு மகிழ்ச்சி. பெருசாக நான் ட்ரீட்மெண்ட்டை எதுவும் எடுக்கிறதில்ல சார். அப்போ போய் டாக்டர் செக் பண்ணுவேன். நார்மல் செக்கப் தான். மற்றபடி எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். ஒரு மைக்கு முன்னாடி ஒரு பொது இடத்துல நான் நம்பிக்கையாக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேசி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர மற்றபடி நான் பெருசாக அதில் வேறு இப்போ டாக்டர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி உடம்பை இது பண்ணிக்கிறது சார். கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் நிறையா ஜல்லிக்கட்டில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அது இல்லாமல் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களிலே இதெல்லாம் நீங்கள் பங்கேற்கிறது? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 முதல் தொடக்கமே நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாண ஆளுநர், இலங்கையினுடைய கிழக்கு மாகாண செந்தில் தொண்டைமான் அண்ணன் அவர்கள் அழைச்சிருந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு வச்சு அங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் போய் பேசின மக்கள் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க. ஸ்ரீலங்காவில் பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தமிழருடைய பாரம்பரிய முறைப்படி எங்கள் ஜல்லிக்கட்டு இருந்துச்சு. அங்கே உலகத்திலே சிறந்த ஜல்லிக்கட்டு வர்ணனைக்கான விருது கொடுத்தாங்க. இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநரும் நம்முடைய பிரதம மந்திரியுடைய அலுவலக செயலரும் சேர்ந்து சிறந்த சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனைன்னு சொல்லிட்டு எனக்கு விருது கொடுத்தாங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. இப்போ ரசிகர்கள் பொதுமக்கள்லாம் வந்து உங்களை ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஜல்லிக்கட்டு வர்ணனன், ஒரு ஏழை விவசாய குடிமகன் என்னை போன்றவர்களை செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழக மக்கள் நல்லது செஞ்சாலும் யார் ஆற்றமுள்ளவர்கள் இருந்தாலும் பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு வர்ணனையாளராக என்னை ரொம்ப செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது சார். உண்மையிலே நான் அனைவருக்கும் தலைவணங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ இதனால் வரையும் ஜல்லிக்கட்டில் வந்து இந்த பேருக்கு பின்னாடி இந்த அடைமொழி பெயர்கள், ஜாதி பெயர்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து உடனடியாக அந்த உத்தரவு போட்டது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த கையாளும் விதமாக எப்படி இருக்கும்? நான் நேற்று சரியான முறையில் கையாண்டு எந்த ஜாதி பேரும் சொல்லவில்லை. எந்த ஊர் எந்த பேருன்னு சொன்னேன். பட் இந்த ஜாதி பேர் சொல்லலாமா வேணாமாங்கிறது நான் ஒரு வர்ணனையில் இருக்கிறனால இதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. நோ கமெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு என்னை வந்து வீடு தேடி வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வர்ணனையில் இருக்க என்னை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்த அந்த தந்தி டிவிக்கு மனமார்ந்த நன்றி. தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னுடைய மனைவிக்கெல்லாம் நான் ஜல்லிக்கட்டுக்கு போகிறது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ஏதாவது வேலை வெட்டிக்கு போங்க, நம்ம பிள்ளைக்கிட்ட இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஜல்லிக்கட்டில் வருமானத்துக்காண்டி நம்ம போகிறது கிடையாது. பாரம்பரியம் கலாச்சாரமிக்க அந்த ஜல்லிக்கட்டு வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். தேவையான விஷயங்களை பேசணும். ஜல்லிக்கட்டு மூலமாக நான் வந்து பல சாதனைகளோடு படைச்சிருக்கும் கூட நான் கண்டிப்பாக தைரியமாக சொல்லுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.